கார்த்தி ரேவதி சீரியலில் சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். துர்காவுக்கும் நவீனுக்கும் கார்த்தி எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க அதாவது அந்த மாப்பிள்ளை வந்து ஒரு ஃப்ராடுத்தனமான மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சாம்பிடிச்சிருக்கு எப்படி தெரியப்படுத்த போகிறாங்க, அடுத்தது அந்த கல்யாணத்தை எப்படி நடத்த போகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துர்காவுக்கும் அவங்க செல்வம்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்காங்களா, அவங்களுக்கு வந்து பந்தக்கால் ஃபங்க்ஷனாக வந்து எல்லாமே நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து சொல்கிறாங்க, அதாவது செல்வம் வந்து என்னுடைய லவர் ஆகும் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே சாம்பிடிச்சர் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ சந்திரகலா வந்து கேட்டுட்டு இருக்கவும் அடுத்து எல்லாருமே வந்து விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அந்த பொண்ணு வந்து உண்மையை சொல்லியிருந்தாங்க. இல்லை, எனக்கு செல்வம் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நவீன் வந்து இப்படிலாம் வந்து என்னை வந்து நடிக்க சொன்னார், நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி நடிச்சு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சாம்பிடிச்சர் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சாம்பிடிச்சர் வந்து அந்த பொண்ணை வந்து திட்டி விட்றாங்க. இதுக்கு மேலே பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ண வந்துடாத, ஒழுங்கு மரியாதை போயிரு அப்படின்னு சொல்லவும் அவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ வந்து சந்திரகலா சொல்கிறாங்க, அக்கா இது இப்படியே விட்டுறக்கூடாது, அந்த நவீனை பற்றியே என்ன மாதிரி பண்ணியிருக்கிறான்னு, அதனால அவனை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாம்பிடிச்சிட்டு அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்திக்கு தெரிஞ்சிருது இது எல்லாமே சந்திரகலா வந்து போட்ட திட்டம் தான் அப்படின்னு. நவீனை எப்படியாவது வந்து அதாவது துர்காவை கல்யாணம் பண்ணுவதுக்காக அந்த மண்டபத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவள் இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருது. அப்போ கார்த்தி வந்து நவீனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நவீன் இப்படி ஒன்று அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வராங்க, சந்திரகலா இந்த மாதிரிக்கு ஒரு திட்டம் போட்டு இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாங்க, அதனால நீ உடனே அங்கேருந்து கிளம்பிடுவோம் வீட்டிலேருந்து அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா நவீனும் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. கரெக்டாக பார்த்தோம்னா போலீஸ்காரங்களும் வந்துருந்தாங்க. வந்ததுமே நவீன் வீட்டை ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ நவீன் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சதுமே அவனை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சி தீரணும்னு சொல்லிட்டு போகவும் அடுத்து நவீன் பார்த்தோம்னா கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தி இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே மறைஞ்சிருக்குதுன்னு தெரியல, இப்போ நான் அடுத்ததான் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு கார்த்திகிட்ட கேட்கவும் அப்போ கார்த்தி பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு திட்டம் போடுறாங்க. உனக்கு பாதுகாப்பு இடம்னு சொன்னக்கு வேறு எங்கேயுமே கிடையாது, இங்கே தான், அதாவது சாம்பிடிச்சரியோட வீட்டை தான் சொல்கிறாங்க, அங்கே வந்துரு அப்படிங்கும்போது என்ன சொல்கிற கார்த்தி, நான் அங்கே வந்தாக்கி எப்படி ஆக்குங்கும்போது ஆமாம் நீங்கள் வந்தால் தான், அதாவது வேறு எந்த சந்தேகமும் வராது, உன்னை எங்கே தேடினாலும் அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க, அதனால உனக்கு கரெக்டான இடம் இந்த வீடு தான், நீங்கள் வந்துரு அப்படின்னு சொல்லவும் உடனே நவீன் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து ராஜராஜன் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, நவீன் இங்கே வந்தாக்கி சாம்பிடிச்சரியோ சந்திரகலாவை பார்த்துட்டா என்ன ஆகுறதுக்கு அப்படிங்கவும் அதனால தான் மாமா சொல்கிறேன், இங்கே இருந்தாக்கி அவங்க வந்து தேட மாட்டாங்க, வேற எங்கே இருந்தாலும் சரி தான், அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ராஜராஜன் சொல்கிறாங்க, சரி கார்த்தி மாப்பிள்ள நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும், அதனால நீங்கள் என்ன பண்ணினாலும் சரிதான் அப்படின்றதாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து செல்வத்தோட அப்பா அம்மானு சொல்லி நடிச்சிட்டு இருக்காங்களா, அவங்க வந்து சாம்பிடிச்சரி வீட்டில் இருக்கிற நகையை நம்ம எப்படியாவது வந்து எடுத்துகிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு திட்டம் போடுறாங்க. அப்போ இங்கே பார்க்கும்போது நவீனை வந்துருந்தாங்க. நவீன் வந்ததுமே கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு பின்னாடி வழியோட மேலே வந்துரு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து நவீன் பார்த்தோம்னா அவங்க பின்னாடியோட அவங்க அதாவது ஏணிப்படி வச்சுருக்காங்க போலுக்கு, அதில் ஏறி அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது சந்திரகலா கரெக்டாக அந்த இடத்துல நின்று அவங்க ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயோ வசமாக மாட்டிக்கிட்டோம் போலுக்கு, யாரு கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்க கண்ணிலே நம்ம பட்டுருவோம் போலுக்கு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நவீன் வந்து மேலேயும் போக முடியாமல் கீழே வர முடியாமல் அப்படியே நடுவில் நின்றுட்டு இருக்கிறாங்க. சந்திரகலா வந்து பார்த்தோம்னா அவங்க ஃபோன் பேசிட்டு ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கவும் இவங்க யாருக்கிட்ட தான் இவ்வளோ நேரம் ஃபோன் பேசிட்டு இருக்காங்களோ தெரியல, போக மாட்டேன்ட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க பார்க்குறாங்க, என்னது நவீன் இவ்வளோ நேரம் ஆனதுக்கப்புறமா ஆளை காணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒருவேளை ஏதாவது மாட்டிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து மேலே இருந்து குனிஞ்சு பார்க்குறாங்க. குனிஞ்சு பார்க்கும்போது நவீன் பாதியில் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு மேலே ஏறினாக்கி சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாதியில் நின்றுட்டு இருக்கவும் அடுத்து கீழே வந்து பார்க்குறாங்க. அப்போ அவங்க சந்திரகலா வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கவும் ஓஹோ இதுதானா, இப்போ எப்படியாவது இவங்களுக்கு போக வைக்கணுமே, நவீன் சத்தம் போட்டுறாது அப்படின்னு கார்த்தி சொல்லவும் உடனே நவீன் சரி அப்படிங்கிறாங்க. சந்திரகலா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க ஃபோன் பேசி முடிச்சிருந்தாங்க. என்னது ஏதோ சத்தம் கெட்ட மாதிரிக்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ நம்மளை பார்த்துடக்கூடாத, பார்த்துட்டாக்கே வசமாக மாட்டிக்கிடுவோமேன்னு சொல்லிக்கிட்டே நின்றுட்டு இருக்கவும் அப்போ சாம்பிடிச்சரி வந்து சந்திரகலாவை கூப்பிடவும் சந்திரகலா இந்தாக்கா நான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகவும் நல்ல வேலையை அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நவீனும் கார்த்தி நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நவீன் வந்து மேலேறி வந்துடுமே. அப்போ கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, நல்ல வேலையா கார்த்தி, இப்போ அவங்ககிட்ட மட்டும் மாட்டிக்கிட்டு இருந்தோம்னா அவ்வளோதான், என்னோட எல்லா கதையுமே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லவும் சரி சரி வா ரொம்ப நேரம் இங்கே நின்றுட்டு இருக்க வேண்டாம், நம்ம பேசுகிறது யாராவது பார்த்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நவீனை வந்து உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா வந்து துர்காவோட ரூமுக்கு தான் அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து துர்கா வந்து சொல்கிறாங்க, நவீன் வந்துட்டியா
நவீன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் துர்கா அப்படிங்கவும் அப்போ வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி மாமா எனக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பயமாக இருக்குது, என்ன நடக்க போதோ தெரியல, உனக்கு கல்யாணத்துக்கு ஒரு நாள் தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, சித்தியை பார்த்தீங்களா எப்படி நவீனை மாட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிக்க வச்சுட்டாங்க, அடுத்து அவங்க என்னெல்லாம் திட்டம் போட்டு வச்சுருக்காங்களோ தெரியல அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு நவீன், இந்த ரூமில் நீ இருந்தாலும் சரி தான், ஆனால் நீங்கள் இருக்கிறது யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது, முக்கியமாக அத்தைக்கும் சரி அந்த சந்திரகலாவுக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லவோ, சரி கார்த்தி அப்படிலாம் தெரிஞ்சிடாது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து கூப்பிடுறாங்க, எல்லாரும் நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்க போகணும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ எல்லாருமே கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து நவீன் கிட்ட சொல்கிறாங்க, சரி நவீன் நீங்கள் இரு, நாங்களாம் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கும்போது உடனே நவீனும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக அங்கே ஒரு ஜவுளி கடைக்கு வந்துருந்தாங்க. அங்கே வந்ததுமே மாப்பிளோட்டுக்காரங்க, அதாவது செல்வம் அவங்க அப்பா அம்மான்னு இருக்காங்களா, அவங்க எல்லாருமே வந்துடவும் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சது ட்ரெஸ் எல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போது செல்வத்தோட அப்பாவாக நடிக்கிறாங்களா, அவங்க வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, அதாவது அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு நம்ம போட்ட திட்டப்படி இப்போ வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம், கிளம்பிட்டு நேராக சாமுண்டீஸ்வரோட வீட்டுக்கு போகலாம், அங்கே அந்த சாவியை வச்சு நம்ம அங்கே இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லவும், சரிதாங்க ஆனால் இங்கே இருந்துட்டு நம்ம எப்படி போகிறதுக்கு அப்படின்னு சொல்லவும், அதுக்கெல்லாம் நான் திட்டம் போட்டு வச்சுருக்கிறேன், நீ எதுக்கு கவலைப்படுற அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க அதாவது சாமுண்டீஸ்வரிட்டு வந்து சொல்கிறாங்க, சம்மந்தியம்மா எங்களுக்கு அவசரமான ஒரு வேலை வந்துருச்சு, நாங்கள் போயிட்டு நாங்கள் இப்போமே வந்துருந்தோம், கொஞ்ச நேரத்தில் வந்துருந்தோம், நீங்கள் வந்து ட்ரெஸ் எடுத்துட்டுறீங்க, செல்வம் அங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லவும், உடனே சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன சம்மந்தி அவ்வளோ அவசரமான வேலை அப்படிங்கும்போது, ஆமாம் சம்மந்தி ரொம்ப முக்கியமான வேலை, அதனால நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம், கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ செல்வம் வந்து கேட்குறாங்க, எங்கே 2 பேரும் கிளம்புறீங்க அப்படிங்கும்போது, டேய் எங்களுக்கு முக்கியமான ஒரு வேலை வந்துருச்சு, நாங்கள் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவோம், நீங்கள் தானே இருக்கிற நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்கு அவங்க 2 பேருமே அங்கே வராங்க. அப்போ கார்த்திகை வந்து அவங்க மேலே ஒரு டவுட் வருது, இவங்க என்ன அவ்வளோ அர்ஜென்ட்டாக கிளம்புறாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டவுட் பண்ணுறாங்க. ஆனாலும் என்னென்னு அவங்களுக்கு புரிய மாட்டுக்கு கார்த்திகை. அடுத்துங்க பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வீட்டில் நவீன் மட்டும் அங்கே ரூமில் உட்காந்துட்டு இருக்கவும், அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு அவங்க செல்வத்தோட அப்பா அம்மா அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க வந்து நேராக அந்த பீரோ இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க. போனதுமே அவங்க வந்து பீரோவை திறக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ நவீன் வந்து பார்க்குறாங்க, என்னது ஏதோ சவுண்டு கட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, எல்லாருமே வந்து துணி எடுக்கிறதுக்காக போயிட்டாங்களா, என்ன சவுண்டு கட்டுட்டு இருக்கு, இப்போ ரூம் விட்டு வெளியே வரலாமா வேண்டாமான்னு தெரியலையே, நம்ம வர ரூமில் இருக்கிறது யாருக்கும் தெரிய வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான் கார்த்தி, ரூம் விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான், இப்போ என்ன பண்ணுறதுக்கு ஏதோ சத்தம் கட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நவீன் நினைக்கிறாங்க, சரி நம்ம நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. பார்க்கும்போது அங்கே பார்த்தோம்னா அவங்க அந்த சாவியை வச்சு அவங்க பீரோ வந்து திறக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ திறக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இது என்னது இவங்க 2 பேரும் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க, அதுவும் பீரோவை திறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நவீன் பார்த்தோம்னா என்ன பண்ணுறதுக்கு தெரியல, இப்போ கார்த்திக்கு ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தி உடனே என்ன நவீன் என்னாச்சு அப்படிங்கும்போது, இந்த மாதிரிக்கு அந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மானு இருக்கிறாங்களா, அவங்க வந்து இங்கே பீரோவை திறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கவும், இது கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சடைகிறாங்க. நான் நினச்சேன் இவங்க இங்கேருந்து கிளம்பி போகும்போதே நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே கார்த்தி பார்த்தோம்னா நவீன் அவங்கள வந்து தப்பிக்க விட்டுறாத, அதே நேரத்தில் அவங்க கண்ணில் நீ பட்டுறாத, நான் உடனே இங்கே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாமுண்டீஸ்வரி கிட்ட கார்த்தி வந்து அது ஒரு சின்னதாக வேலையாக இருக்குது அதை முடிச்சுட்டு வந்துடுதுன்னு சொல்லவும், உடனே சரிதான் மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. நேராக கார்த்தி பார்த்தோம்னா அங்கே வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவங்கள கையங்குளமாக கார்த்தி பிடிச்சிருந்தாங்க. அவங்கள கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத செல்வத்தோட அப்பா அம்மாவா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவன் இந்த இடத்துல வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும், இப்போ நவீன் வந்து அவங்க ரூமுக்குள்ளே போயிருந்தாங்க. நவீனை அவங்க பார்க்கவே இல்லை. அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க, எனக்கு தெரியும், நீங்கள் வந்து உண்மையிலே வந்து அந்த மாப்பிள்ளையும் நீங்கள் எல்லாருமே வந்து போலியானவங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்களும் உண்மையை ஒத்துக்கிட்டுதாங்க. ஆமாங்க நாங்கள் வந்து எல்லாமே சந்திரகலா சொல்லி தான் நடிக்கிறோம், ஆனால் இந்த விஷயம் வந்து சந்திரகலாவுக்கு தெரியாது, அன்னைக்கு செயின் எடுத்து கொடுக்கும்போது இந்த பணத்தையும் நகையும் பார்த்து நாங்கள் ஆசைப்பட்டுட்டோம், அதனால தான் எடுக்கிறதுக்காக வந்தோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லவும், தயவு செய்து எங்களை வந்து சாமுண்டீஸ்வரி மடத்திட்ட மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் அப்படி நான் மாட்டி விடக்கூடாதுன்னா நான் சொல்கிற மாதிரிக்கு நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்வோம் அப்படிங்கவும், உடனே வந்து கார்த்தி வந்து அவங்க 2 பேரையும் பார்த்தோம்னா அவங்க திட்டப்படி, அதாவது கார்த்தி வந்து ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க, இதே மாதிரிக்கு நீங்கள் வந்து நடிக்கலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களும் சரி கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்டு நடக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து எல்லாருமே வந்து அதாவது மணமேடைக்கு வராங்க. கார்த்தி வந்து நவீனுக்கும் துர்காவுக்கும் சாமுண்டீஸ்வரி கண் முன்னாடி எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு சொல்லி நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.